மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். ராசிநாதன் உச்சமடைந்துள்ளார், அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். நீண்ட நாட்களாக இருந்த நிம்மதியற்ற சூழ்நிலை, கடந்த ஒரு 5 வருஷமாக வச்சுக்கோங்களேன், இல்லை 4 வருஷமாக, இல்லை 3 வருஷமாக உங்களுக்கு நிம்மதியே இல்லை. நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக குழந்தைகளும் உடன்பிறப்புகளும் அக்கா தங்க அண்ணன் தம்பி இவாள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாள். இவாள்லாம் உங்களுக்கு கூட துணையாக இருந்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். வியாபார செழிப்புத்தன்மை ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் வீட்டில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும். உங்கள் அக்காவோ அண்ணனோ இருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு பையனோ பொண்ணாக இருக்குது, திருமணமே நடக்கலை, இப்போ நடக்கும். உங்களுடைய தலைமையில் நடக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அந்த பையன் நல்லா இருக்கான், பார்த்து முடிப்பா, அந்த பொண்ணு நல்லா இருக்குது, அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவி, உன் பையன் நல்லா இருப்பான். ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும். இந்த பாதி மீனராசிக்காரங்களுக்கு கருணாக்கா இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட அவமானத்திலிருந்தும் தனிப்பட்ட விஷயத்தில் ஏற்பட்ட சங்கடத்திலிருந்தும் விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். இதுதாங்க மெயின் வேணும். உடம்பில் கடந்த 1 வருஷம் 8 மாதமாக உடம்பில் ஏதோ ஒரு அவஸ்தை, முட்டியில் அவஸ்தை, இடுப்பில் அவஸ்தை, ஸ்பைனல் கார்டில் அவஸ்தை, தலையில் அவஸ்தை, இந்த இடம் இந்த கழுத்து ஸ்பாண்டிலிட்டிஸ் பட்டு எத்தனை பேர் அவஸ்தைப்படுறாங்க. அதே மாதிரி முட்டியில் எத்தனை பேர் அவஸ்தைப்படுறாங்க. கால் நடக்க முடியாமல், கால் நிற்க முடியாமல் நடுங்கின்னு இருக்குது. அவளுக்கெல்லாம் இப்போ விமோச்சனம் கிடைக்கக்கூடிய நேரம். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கான நேரம் இது. இழந்த மரியாதையை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான அமைப்பு தருகின்ற மாதமாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். உங்களுடைய குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் வேலைக்கு முயற்சி எடுத்து புதிய வேலையில் சேருவதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கடந்த 10 வருஷமாக இல்லை 5 வருஷமாக பார்க்காத நிம்மதியை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய கலைத்துறை பயணத்தில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். ஆனால் சில சமயம் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை பலிகடை ஆக்குவாங்க. ஆனால் குரு சப்போர்ட்டிவாக இருக்கார். இப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் செவ்வாய் 2ஆம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி சனியின் பார்வையில் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் என்ன? வெற்றி. எண்ட் ரிசல்ட் அடித்து பிடிச்சி வெற்றி அடைவீங்க. அதுவும் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ப்ரொஃபஷனல்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு கடைசி நேரத்தில் உங்களுக்கு எப்படியோ அப்படியே பூந்து வெளியில் வந்துடுவீங்க. இந்த மீனராசிக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுவுற மீனில் நழுவுற மீன். நீங்கள் அப்படி தப்பிச்சு வந்துடுவீங்க. அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான டைமில் இருக்கீங்க. வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை பெறக்கூடிய நேரம் இது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுகின்ற நேரம் இது. குழந்தைகளால் ஏற்படுத்தப்பட்ட அவமானத்திலிருந்து அதே குழந்தைகளால் அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நேரம் இது. உங்களுடைய பதவி உயர்வில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு திருமணத்தில் இருந்த தடைகள் விலகும். 5ஆம் இடத்துல குரு வந்துட்டார். ராசிக்கு குரு பார்வை. 7ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம். ஸோ மனைவியால் லாபம், கணவனால் லாபம், வாழ்க்கை துணையால் லாபம், காதலியால் லாபம், காதலனால் லாபம், சக பணியாளர்களால் லாபம், இப்படி ஏகப்பட்ட லாபங்கள் பெறக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்குது. குரு பார்வை 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்துக்கு இருக்குது. சொத்து பாக்கியம், வண்டி பாக்கியம், திருமண பாக்கியம் இதெல்லாம் நடக்கும். குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி ஏற்படும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியால் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரும். அதாவது குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான நேரம். என் பையன் பொண்ணு எல்லாத்துக்கும் திருமணம் நடத்துகிறோன்னு இப்போ தாராளமாக பேசுங்க. நீங்கள் பேச வேணாம் சார், அதுவாக வரும். அப்பேற்பட்ட சூப்பரான டைமில் இருக்கீங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கூட அனுசரணையாக செயல்படுவீர்கள். போனால் போட்டோம்பா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். இங்கே நீங்கள் சாரி டு சே இடுப்பு துணி கூட இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. அப்பேற்பட்ட மனசு இப்போ வரும் உங்களுக்கு. ஆனால் அதே சமயம் வாயை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது.
ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனியின் பார்வையில் நீங்கள் எதை பேசினாலும் ஒரு பூகம்பம் தான். அதுவும் நீங்கள் அரசியல் இருந்தீங்க, டக்குன்னு கட்சி மாறுவீங்க, டக்குன்னு உங்கள் வார்த்தையில் நீங்கள் இருந்த கட்சி தலைவரை பற்றி தப்பாக பேசுவீங்க, ரகசியத்தை சொல்வீங்க. அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், மக்களுக்கு பூகம்பத்தை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் பேசுகிற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தீர்வுகள் வெற்றியை தரும். அவருக்கு ஏதாவது ஆப்ரேஷன் இருக்கா பண்ணுங்கள், தாராளமாக. அவருக்கு கண் ஆப்ரேஷனாக பண்ணுங்கள், இடுப்பில் ஆப்ரேஷனாக பண்ணுங்கள், கால் முட்டி ஆப்ரேஷனாக பண்ணுங்கள், இந்த சதை கிழிஞ்சு போச்சு ஆப்ரேஷன் பண்ணுங்கள், தப்பே கிடையாது, தாராளமாக பண்ணலாம். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது போல வழக்குகளிலும் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதில் செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்குது, ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு இருக்குது. அதனால் மருத்துவ ரீதியான தீர்வுகள் மட்டுமல்லாமல் லீகல் ப்ரொசீடிங்ஸும் உங்களுக்கு சாதகமாக வந்துடும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவர்கள் அனைத்து பிரிவினருக்கும் ஏகோபித்த வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் தங்களுடைய கணவன் மனைவி உறவில், அதாவது ஹஸ்பண்டுடைய செயல்பாடுகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் தவறுகளை திருத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க, இதில் ராசியில் பிறந்த ஆண்களோ பெண்களோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் தப்பை திருத்திக்கிறதுக்கான நேரம் இது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2, 3, 6, 7, 8, 10, 11, 12, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 காலை 7 மணி வரை, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 காலை 6 மணி 38 நிமிஷம் வரை. இதெல்லாம் நல்ல நாட்கள், சாதகமான நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள், ஏன்னா இதுதான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனையே சந்திராஷ்டமத்தில் தான். நீங்கள் மனசில் நினைக்கிறத விட நினைக்காததை கற்பனையில் சொல்லி சங்கடப்படுறீங்க. அந்த கற்பனையான விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 21 காலை 7 மணி 54 நிமிடம் முதல் ஜூலை 23 இரவு 7 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மனசில் இருக்கிறத அப்படியே உளரக்கூடாது. மனசில் இல்லாத கற்பனையும் வாயை திறந்து பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது பூகம்பத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் கோயம்புத்தூர் போகணும். இந்த கோயம்புத்தூரில் அந்த கோயம்புத்தூருக்குன்னு பேர் வந்ததுக்கு காரணமே கோவன் புதூர்னு பேர். அந்த கோவன் அப்படிங்கிறவர் அந்த ஊருக்கு ராஜாவாக இருந்தார். அந்த கோவன் வழிபட்ட ஊருக்கு அந்த தெய்வத்துக்கு பேர் கோணியம்மன்னு பேர். அந்த கோணியம்மனை வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மருதமலை முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அந்த மருதமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள், குறிப்பாக உங்கள் எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் உங்களை விட்டு அகலும். அது மட்டும் இல்லை, அந்த கோணியம்மன் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த கோணியம்மனையும் அந்த மருதமலை முருகனையும் வழிபட்டு வாருங்கள். உங்கள் மலைபோல் இருக்கும் கஷ்டங்கள் மடுபோல் சுருங்கிவிடும். உங்கள் தனிப்பட்ட ராசிகளுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது பொதுவான பலன். இதை உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இது நம்ம சொல்லியிருக்கிறது ராசிக்கு தான். ஆனால் லக்னத்துக்கு இதை பொருத்தி பார்த்து பலன்களை தெரிந்து கொள்வது நல்லது. அப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்திற்கான பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.